பேணி வாழ்வா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. சிவாய நமய்யா. கங்கையும் பணிவெண் திங்களும் வரைத்த கடுக்கையும் தொங்கலும் அரவும் தங்கு பொற்சடையும் முக்கணும் தாதை தானுவென்றுணர்த்த மின்னலர்க்கை அங்குசபாசமணிந்து வெற்புயிர்த்து ஆரணை அன்னை என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் ஒளிமைகளாலே வணங்கி. அன்பர்களே, கச்சியப்ப முனிவர்களை செய்த பேரூர் புராணத்தில் முசுகுந்தன் முகம் பெரு படலம் 16வது படலத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கலிங்க நாட்டிலே சிவனடியாராக வாழ்ந்தவர் ஓர் அந்தணர். அவருக்கு சுகுமாரி என்ற நல்ல பெண் பிறந்தார். ஏனையோருடைய வாழ்க்கையை போல் நம் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று மனதிலே எண்ணினாள். தந்தையாரிடம் சென்று காலில் விழுந்து வணங்கினாள். சமயதீக்கை, விசேடதீக்கை, மந்திர அதிகாரம் சமயதீக்கை, அர்ச்சனா அதிகாரம் விசேடதீக்கை ஆகியவற்றை தன் தந்தையாரிடத்திலே கருணையோடு பெற்றார்கள். பிறகு அதை செய்வதற்காக தினந்தோறும் செய்த வழிபாட்டில் ஒரு நாள் வழிபாட்டை ஆசிரியர் காட்டினார். சூரியன் தோன்றுவதற்கு 5 நாழிகைக்கு முன்பாக விழித்தெழுந்து உடல் தூய்மை செய்து திருவெண்ணீரை பூசி வினைகளையெல்லாம் நீக்கக்கூடிய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய சதாசிவ பெருமானை மனதிலே தியானம் செய்து பிறகு வீட்டுக்கு வெளியே வந்து மலஜலம் கழித்து பிறகு பல் துலக்கி பிறகு அந்த குச்சியை நன்றாக பல் துலக்கி பிறகு நல்ல மலர்கள் நிறைந்திருக்கிற தடாகத்திலே மூழ்கி வெந்நீர் அணிந்து ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு பூவெடுப்பதற்காக நந்தவனத்திற்கு சென்றார். அந்த கூடைக்கு பிடகம் என்று பெயர். புத்த சமயத்துல கூட கூடை பிடகம் என்று பெயர். அப்படி அவர்கள் செய்தார்கள். அந்த நந்தவனத்துக்குள்ளே சென்று நந்தியாவட்டம், அலரி, மந்தாரம், ஞாழல், நாகம், வாழை, வகுளம், கொந்தவிழ் செருந்தி, பிண்டி, பாதிரி, கூதாளம், சண்பகம், கன்னிகாரம் முதலாக 13 பூக்கள் எடுத்தவரை சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இனி வருகிற பகுதியில 8வது திருப்பாடல் பொன்யிணர் கடுக்கை. இது கொன்றை மலர்னு பேர். இந்த கொன்றை மலர் வண்ணத்தாலும் வடிவத்தாலும் சிவபெருமானை ஒத்திருப்பது. வண்ணம் சிவபெருமானுக்கு பொன் வண்ணம், எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. இனி
வண்ணம். வடிவம் என்பது பிரணவ வடிவமாக இருப்பது கொன்றை. பொன் இணர் கடுக்கை செம்மலர் கொன்றை புன்னை புன்னைப்பூ வெட்பாலை செவ்வகந்தி நல் நிறவெங்கை குக்கு மந்தாரை நரிய பொன்னாவிரை ஆவாரம்பு பன்னு பன்னு உபன் மத்தன் மாதுளை பட்டி பருத்தி. எனவே நன்னிறவேங்கை கொக்கு மந்தாரை நரிய பொன்னாவரை வெட்சி. பொன்னாவரை என்பது ஆவாரம், வெட்சிப்பூ. பன்னு உபன் மத்தம் ஊமத்தம். மாதுளை பட்டி பட்டி பருத்தி பட்டி பருத்தி. செவ்வரத்தை பொற்காஞ்சி துண்ணிய புரசு கடம்பு எருக்கு அழிஞ்சில் தும்பை பன்னீர் திருவாத்தி முதலான பூக்களை எல்லாம் எடுத்தார்கள். தொடர்ந்து அடுத்த பாடல்ல மராமலர் 9வது பாடல். மராமலர் 9வது பாடல் காமிங்க. மராமலர் கரிய செம்பை வெண்திலோத்தம். மராமலர்ங்கிறது வெண்கடம்பு. கரிய செம்பை வெண்திலோத்தம் வழுதுணை கண்டங்கத்திரி மா குராமலர் தாழியே. கூத்தன் நல் குதம்பை, அது குதம்பை கோட்டம்பூ கஞ்சத குப்பை. அராவணை கடவுள் காந்தி, அது விஷ்ணுகாந்தின்னு பெயர். அராவணை கடவுள் திருமாலை சொல்லுவது, பாம்பு படுக்கையில படுத்திருப்பவர் விஷ்ணுகாந்தி. சேவகன் பூ, அது ஆத்தி. ஆத்தி கூவிளம் வன்னி அருகு, இதெல்லாம் தெரிந்ததுதான். பராவு செவ்வந்தி நாவல் பூந்துளசி பச்சை வெண்காக்கணம் பூளை. இப்படி அந்த வெண்காக்கணம் என்பது சங்குப்பூவுல வெள்ளை சங்குப்பூன்னு பேர். பூளை பூளைப்பூ. இப்படியாக மலர்களை எடுத்தார். தொடர்ந்து 10வது பாடல் கருவிளை காக்கணம்னு ஒரு பூ. காக்கணம் பூன்னு பேர். கருவிளை வெள்ளை காசை பைந்தருப்பை காரை செங்கீரை நீர்முள்ளி. வெள்ளை காசை பைந்தருப்பை, தருப்பை பச்சை பசுமையான தருப்பை, காரை செங்கீரை நீர்முள்ளி மருது இருவேலி பேர் இலாமிச்சவேர் வெட்டிவேர் மஞ்சனாத்தி, அது நாமல். பருதியின் காந்தி, பருதின சூரியன், காந்தின சூரியகாந்தி. எலுமிச்சை நரந்தம் பாரிஜாதகம். பாரிஜாதகம் உங்களுக்கு தெரியும், பவளமல்லி. அடுத்து பாரிஜாதம் புலி தொடக்கி தருவளர் வள்ளி சாதகம் சங்கவர்த்தனம் சந்தனம் கிழுவை. இப்படியாக அவைகளை நந்தவனத்தில் எடுத்தார். தொடர்ந்து வெள்ளில் 11வது திருப்பாடல். வெள்ளில், அது விளாமரம். மாவிலங்கை ஓரிதழ் கஞ்சம், ஓரிதழ் தாமரை. வெண்மலர் நாணல், நாணல் மலர். நாயுருவி எள்ளலர், எள் பூக்கு எள் அலர்ந்து பேர். கொட்டை கரந்தை நற்கரந்தை இலந்தை தண்ணீர் மெட்டான், அப்படி ஒரு இலை.
தண்ணீர் மிட்டான் நெல்லி ஒள்ளிய நொச்சி கேதகை தாழைப்பூ வாகை உச்சிப்புல் காந்தல் கள்ளரும் சாலிப்பையில் சாலின நெற்பயிர் கருங்காலி தான்றி பூங்குருந்து தாம்பூலம் வெற்றிலை இப்படி தொடர்ந்து மறுமறு கொழுந்து மாதவி மவ்வல் மல்லிகை மாலதி மயிலை மயிலை இருவாட்சி முருகவிழ் குழவி குமுதம் மென்குவளை முண்டக நெய்தல் முண்டகம்னா தாமரை நெய்தல் பிறவும் இது 108 பூ. இதுல ஆசிரியர் பல பூக்களை சுகுமாரி நந்தவனத்துல பிறவும் குரு மணி குலையின் பாண்டியரோடு கொய்து. குருமணி நல்ல உருத்துராக்கமணி அல்லது குலையை அணிந்த பாங்கியர் தோழிமாரோடு, பாங்கியர் தோழியர் அர்த்தம், தோழிமாரோடு கொய்து பிறகு மீண்டு அகன்மனை குறுகி மீண்டு வீட்டுக்கு வந்தார்கள். ஆறு உரு அகன்ற சிவபரம்பொருளை அர்ச்சனை புரியும் நாள் ஒரு நாள். அரு உரு அகன்ற சிவபரம்பொருள், அருவுரு என்பதே அருவுருவாகிய சிவலிங்க பெருமானை அர்ச்சனை செய்தார். சிவபெருமானை 108 மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. ஓதுவாமூர்த்தி ஐயா, ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா, ஐயா இப்படி 108 மலர்களால் அர்ச்சிப்பது மிகவும் சிறந்த ஒன்று என்று நமக்கு நூல்கள் சொல்லுகின்றன. அதுல குறைஞ்சது அஷ்டோத்தரமாவது செய்ய வேண்டும். சொல்லுங்க ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா, இந்த சுகுமாரி 108 கேக்குது, சுகுமாரி கேக்குதுங்க ஐயா. சுகுமாரி 108 மலர்கள் கொண்டு சிவபரம்பொருளை சரி. ஐயா நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேச விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா. நல்லா கேக்குதுங்கய்யா. கேக்கு சொல்லுங்க, இப்ப கேக்குதுங்க, கேக்குது சொல்லுங்க. அது நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் லைன்ல கேட்டுட்டு தான் இருக்கீங்க. சொல்லுங்கய்யா. நீங்க பேசுறது கேக்குதுங்க. சொல்லுங்க. 108 பூக்களை கொண்டு சிவலிங்க பெருமாளை தினமும் பூசை. நமக்கு 108 பூ கொண்டு பூசை முடியதுல அர்ச்சனை செய்தார்கள். அந்த அர்ச்சனைக்காக திருநாவுக்கரசர் அருளி செய்த தாண்டகத்துல 108 போற்றி வருகிற ஒரு போற்றி, கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. அதனால அந்த 108 போற்றி அப்படியே படிச்சிடலாமா ஐயா? படிச்சிடலாம் ஐயா. சரி, நீங்க படிச்சா நாங்க எல்லாரும் பின் வர்றோம். டவர் கம்மியா இருக்கு உங்களுக்கு, சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஆமா ஆமாங்கம்மா, ஓதுவாழியா பேசுறத விட்டு விட்டு தான் கேக்குதுங்க. இதுல டேட்டா மாத்திருக்கேன், இதுலயும் மாத்திருக்கேங்கம்மா, வைஃபை மாத்திருக்கேன், பாக்குறேன்.
கேக்குதுங்களா? வெளியில இருந்து வந்தேங்க. இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. சரி. ஐயா 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 போற்றி சொல்லலாங்கய்யா. கற்றவர்கள் சரி, ஒண்ணும் சரி. சொல்லுங்க. சரி, சரிங்க. சிற்றம்பலம். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, வங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி, மதையானை ஈருரிவை போர்த்தாய் போற்றி, குங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி, கொல்புலித்தோராடை குழகா போற்றி, அங்கணனே அமரர்கள்தம் இறைவா போற்றி, ஆலமர நீழல் அறம் சொன்னாய் போற்றி, செங்கனகத் தனிக்குன்றே சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, மலையான் மடந்தை மணாளா போற்றி, மழவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி, நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி, நெற்றி மேல் ஒற்றைக்கண் உடையாய் போற்றி, இலையார்ந்த மூவிலை வேல் ஏந்தி போற்றி, ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் காணாய் போற்றி, சிலையால் அன்று எயிலெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி, பூதப்படையுடையாய் போற்றி போற்றி, மன்னிய சீர் மறை நான்கு மானாய் போற்றி, மரியேந்து கையானே போற்றி போற்றி, உண்ணும் அவர்க்கு உண்மையனே போற்றி போற்றி, உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி, சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி, நற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி, வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி, வெண்மதியம் கண்ணில் போற்றி, துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி, தூநீர் வைக்கணிந்த சோதி போற்றி, செஞ்சடையாய் நின் பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்து அயனோடு மாலும் காணா அனருருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கனகத் செங்கமலத் திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, வம்புலவு கொன்றை சடையாய் போற்றி, வான் பிறையும் வாளரம் வைத்தாய் போற்றி, கும்பனையே நுண்ணிடையால் கூறா போற்றி, குறைகடலால் கூற்றுதைத்த கோவே போற்றி, நம்பும் அவர் கரும்பொருளே போற்றி போற்றி, நால் வேதம் ஆரங்கமானாய் போற்றி, செம்பொனே மரகதமே மணியே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி, உகப்பார் மனத்தென்றும் நீங்காய் போற்றி, வள்ளலே போற்றி மணாளா போற்றி, வானவர் கோன் தோள் துணித்தமைந்தா போற்றி, வெள்ளை ஏறேறும் பிகிர்தா போற்றி, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, தெள்ளு நீர் கங்கை சடையாய் போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி, புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி, தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி, திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி, சாவாமே காத்து என்னை ஆண்டாய் போற்றி, சங்கொத்த நீற்றியம் சதுரா போற்றி, சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பிறமந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அன்று அரக்கன்னை நான்கு தோளும் தாடும் சிரம் நெறித்த செவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி.
சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவருளுக்கும் இத இந்த நேரம் பணித்த தங்கள் குருவர்களுக்கும் எனக்கு நன்றி ஐயா. சிவாயம். அடியார்கள் அனைவருக்கும் அன்பர்களே, அகன்மனை குறுகி அருவுரு அகன்ற சிவபரம் பொருள்கள் அருவுருவாக இருக்கக்கூடிய சிவலிங்கம். சிவலிங்கம் தான் அருவுருவ திருமேனின்னு பேர். அந்த அருவுருவாக இருக்கக்கூடிய அகன்ற சிவபரம் பொருளை அர்ச்சனை செய்தாள் சுகுமாரி. அப்படி செய்து வரக்கூடிய நாளில் ஒரு நாள் இதே போலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் சங்கிலியாரும் சுவாமிக்காக நந்தவனத்திலே உமையம்மைக்காக பூ எடுக்க போன பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சேக்கிழார் காட்டுவார். ஒரு நாள் தாது கமழும் திருப்பள்ளி தாமம், 13வது பாட்டு. தாது கமழும் திருப்பள்ளி தாமம் கொய்ய முன்பு போல் போது விரியும் உய்யானம் புகுங்கால். தாது கமழும் திருப்பள்ளி தாமம். திருப்பள்ளி தாமம் என்பது வழிபாட்டுக்குரிய மாலை கட்டுவதற்கு தகுதி வாய்ந்த பூக்களை திருப்பள்ளி தாமம் என்று சொல்லுவது. அந்த திருப்பள்ளி தாமம் என்பது மொக்காய் இல்லாம விரிந்து சில நாள் ஆகாம அப்படி வழிபாட்டிற்குரிய உரிய தகுதியில் அமைத்திருக்கிற பூக்கள் திருப்பள்ளி தாமம். தாது கமலம், தேன் மணக்கக்கூடிய வழிபாட்டிற்குரிய பூவை அப்படி பறிப்பதற்கு முன்பு போல சில நாள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகிற பொழுது உய்யானம் புகுங்கால். உய்யானம், ஆமா, உய்யாவனம் என்று சொல்வது. உய்யாவனம் என்பது நந்தவனம் என்று சொல்வது. புகுங்கால், அங்க சுகுமாரியை கண்டு, அந்த சுகுமாரியை ஒருத்தன் பார்த்தான். காது அனங்கன் கனையழைப்ப காதன் மிகுந்த விதூமன் என ஓது பெயரான் காந்தருவன் ஒருவன் அவள்வாள் அடுத்து உரைப்பான். விதூமன் என்று சொல்லக்கூடிய கந்தருவன்ல ஒருவன், கந்தர்வர்கள்ல ஒருவன், அவன் விதூமன் என்று பெயருடையவன். அவன் எங்கேயோ இந்த அம்மா பூ எடுக்கிறத பார்த்துட்டான், சுகுமாரி பூ எடுக்கிறது. அப்படி பார்த்த உடனே மன்மதனுடைய அம்புகள் அந்த விதூமனை துன்புறுத்தியது. அதனால் இந்த சுகுமாரி மேல விருப்பம் உடையவனாய் அவள் பக்கத்திலே வந்தான். அவள் பால் அடுத்து சுகுமாரி பக்கத்துல வந்து ஏதோ சொல்ல போகிறான். என்ன சொல்ல போகிறான்? அடுத்த பாட்டு. பொன்னால் என்ற ஓவியமே, 14வது பாட்டு. போதால் என்ற மாளிகையே, மின்னால் என்ற பாவையே, வேலை எழுந்த சுவை அமிழ்தே, என் ஆறுயிரே நினை அடுத்தேன். இதுதான் கந்தர்வன் பூவெடுக்கக்கூடிய நந்தவனத்துல பூவெடுக்கக்கூடிய சுகுமாரி பக்கத்துல வந்து சொன்னது. பொன்னால் என்ற ஓவியமே, தங்கத்துல செய்யப்பட்ட பாவையை போல இருப்பவளே. போதால் என்ற மாளிகையே, பூக்களால் ஆன மாலை போன்றவளே. மின்னால் என்ற பாவையே, மின்னலால் ஆன பாவை போன்றவளே. வேலை எழுந்த சுவை அமிழ்தே, வேலைன்னா கடல், கடல்ல தோன்றிய சுவை மிக்க அமிழ்து போன்றவளே.
என் ஆருயிரே, என் உயிர் போன்றவளே, நினை அடுத்தே உன் பக்கத்திலே வந்திருக்கிறேன். ஏனை மனை வாழ்க்கையில் ஆகில் நின்னால் விளையப்படுபொருள்கள் நிரப்பி பணி செய்குவல் என்றான். எனக்கு நீ வாழ்க்கை துணைவியாக மாறிவிட்டால் உனக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அவற்றையெல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு ஏவல் பணி புரிவேன். உனக்கு ஏவல் பணி புரிவேன் என்று விதூமன் கூறினான். அப்படி கூறிய விதூமனை பார்த்து சுகுமாரி அடுத்த பதில் சொல்ல போகிறாள். 15வது பாட்டு. கன்னி உரைப்பாள். கன்னியாக இருப்பவள் நந்தவனத்திலே இறைவனுக்குரிய பூக்களை கொய்வதற்காக வந்த கன்னியாகிய சுகுமாரி உரைப்பாள். காந்தருவ காளாள். காந்தருவ காளையே, போகத்திடை ஆர்வம் இன்ப நுகர்ச்சியில கருத்து ஒரு சிறிதும் இல்லை. போகத்திடை ஆர்வம் என்னும் இளம் இன்ப நுகர்ச்சியிலே எனக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை. காந்தர்வ கேளாய், போகத்திடை ஆர்வம். போகம் என்னும் போகத்திடை ஆர்வம் இளம். அப்ப எனக்கு எதுல ஆர்வம் தெரியுமா? முப்புறம் எரித்த இறைவன் அடி பூசனை பத்தி மன்னும் உடையேன். முப்புறங்களை எரித்த சிவபெருமானுடைய திருவடிக்கு என்றும் நிலையான பக்தியை உடைய அந்த அம்மா எவ்வளவு ஒரு ஆன்மா சமய தீக்கை விசேட தீக்கை பெற்று, அதாவது மந்திர அதிகாரம் அர்ச்சனாதிகாரம் பெற்று பூசை செய்தால் அழிந்து போகக்கூடிய சிற்றின்பம் தரக்கூடிய உலக பொருள்கள் மேல் இருக்கக்கூடிய விருப்பம் குறைந்து மறுதலையா சிவபெருமான் மேல பக்தி வரும். 108 பூக்களை கொண்டு அன்றாட பூசித்தார். முப்புறம் எரித்த இறைவன் அடி பூசனை பத்தி மன்னும் உடையேன். திரிபுரங்கரித்த இறைவன் திருவடிக்கு பூசையில் நிலையான பக்தி உடையவன். பூசனை பக்தி மன்னும் நிலையான அர்த்தம் உடையேன். ஆதலின் இந்த காரணத்தால் நின் மனையாள் ஆதற்கு இசைகல்லேன். உனக்கு மனைவியாக ஆவதற்கு நான் உடன்பட மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய விருப்பம் இப்பொழுது சிவபெருமானை பூசிப்பதிலே இருக்கிறது. நன்னர் வனத்து உட்புகுந்தே நம்பற்கு அலர்வைவான் பொருட்டே. நான் இந்த நல்ல நந்தவனத்துக்குள்ள வந்தது இறைவனுக்குரிய பூக்களை கொய்வதற்காகும். அந்த விருப்பத்தினாலே நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீ இங்கு வந்த விருப்பமோ என் உடம்பை அடையும் பொருட்டு வந்திருக்கிறார். எனக்கு அதிலே விருப்பம் இல்லை. நான் பெருமானுடைய திருவடியை பக்தி செய்வதிலே விருப்பமுடையவனாக நான் இருக்கிறேன் என்று சுகுமாரி தெளிவாக காந்தர்வனாகிய விதூமனுக்கு பதிலளித்தார். அடுத்த பாடல் அவன் சொல்லுகிறான். தூயனின்
நீ என்னை இங்கு தொடராது உனது பதிச்சென்மோ மாயை தொடரா பரம்பொருக்கு மலர்கள் பறிப்பச் சேருமென வேயை நிகர்த்த தடந்தோளாய் விழி வேல் ஏவி உயிர் வவ்வி தீயை நிகர்த்த நெடுங்காமம் செரித்தாய் செரித்தாய் செரித்தாயால். எனவே அவன் சொன்னா, அந்த அம்மா சொன்னா, நம்பர்க்கு ஆலர் கொய்வதன் பொருட்டு நான் இங்க அதற்காக வந்தேன். மேலும் ஒரு அறிவுரை சொன்னார். தூயனின் நீ தூய்மையானவன் என்று நீ வாழ்வாயானால், தூய்மையானவன் என்றால் நீ என்னை இங்கு தொடராது, என்னை தொடர்ந்து வராமல் உனது பதிக்கு செல்மோ, ஊருக்கு திரும்பி போ அப்படி. எவ்வளவு தெளிவான பொருள். எனவே நீ தூய்மையானவன் என்று இருப்பாயானால் நீ என்னை தொடராதே, உன்னுடைய பதியாகிய ஊருக்கு செல்வோ நீ செல்வாயா என்று சொன்னார். மாயை தொடரா பரம்பொருட்கு மலர்கள் பறிப்பச் சேரும். இயல்பாகவே மாயையிலே இருந்து நீங்கிய இறைவன் அந்த இறைவனுக்கு மலபரிப்பதற்காக செல்வோம் என்று கூறினார். மாயை தொடரா பரம்பொருள், சிவபெருமானை மாயை தொடரார். மாயை தொடரா பரம்பொருட்கு மலர்கள் பறிப்பச் சேரும். நீயும் போய் பூவை புடுங்கி சிவபெருமானை பூசி என்பதாக அவன். அப்பொழுது அவன் சொன்னான், வேயை நிகர்த்த தடந்தோளாய். மூங்கில் போன்ற வேய் என்பது மூங்கில், மூங்கில் போன்ற தோளை உடையவளே, விழி வேல் ஏவி உயிர் வவ்வி, உன்னுடைய கண்ணாகிய அம்பு, விழி என்பது கண், வேல் என்பது அம்பு, ஏவி அந்த அம்பை என் மேல ஏவி உயிர் வவ்வி, என் உயிரை கவர்ந்து கொண்டு தீயை நிகர்த்த நெடும் காமம் செரித்தாய். நெருப்பை போன்ற மிகுதியான காமத்தை நிறைவித்தாய். செரித்தாய் செரித்தாய் செரித்தாயால். இப்படி 3 முறை கூறி இவன் எந்த அளவுக்கு காமவயப்பட்டிருப்பான் என்று எண்ணிப்பார் என்று அந்த காந்தர்வனே கூறினார். இப்ப 3 முறை வந்தால் அடுக்கு தொடர், 3 முறை வந்தால் பொருள் பெறும். 2, 3, 4 எல்லை முறை அடுக்கும் என்று நமக்கு நூல்கள் சொல்லுகின்றன. அப்பொழுது அந்த பெண் பூப்பறிக்க நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பேசாம போனா, இவன் தன்னுடைய கருத்தை தெரிவித்தான். மீண்டும் அடுத்த பாடல்ல இந்த நிகழ்வை தொடர்கிறார் ஆசிரியர். வாழாது ஏகல் வழக்கேயோ, ஒண்ணுமே சொல்லாம ஒருவது சரியானதானா? வாழாது ஏகல் வழக்கேயோ, மருந்தாய் அழிக்கும். நீ தந்த காம நோய்க்கு மருந்தாய் இருக்கும். ஒரு நீ நின் ஆளாய் ஒளிந்தேன், நான் உன் அடிமையாக இருக்க விரும்புகிறேன். வாழாது ஏகல் வழக்கேயோ, மருந்தாய் அழிக்கும். எனக்கு இந்த காம நோய்க்கு மருந்தாக இருக்கிற உனக்கு, ஒரு நீ இருக்கிற உனக்கு நின் ஆளாய் ஒளிந்தேன்,
நான் அடிமையாக இருக்க விரும்புகின்றேன். எனக்கு இறங்காய் அணங்கே, எனக்காக இறங்குவாயாக என்று விதுமன் சுகுமாரிடத்துல கூறினார். எதிர் மீளான் மீட்டும் இறந்தனை மறுபடியும் போய் அவன் சுகுமாரிய சிரமப்படுத்தினான். எதிர் மீளான் மீட்டும் இறந்தானை வெய்தென கோபம் கொண்டு விழித்து சினம் கொண்டு அவளை பார்த்தான் சுகுமாரி. சுகுமாரி காளாய் கவி போல் பிடிவிடாய் கவியே. கவின குரங்கு, காளை போன்றவனே, இந்த குரங்கு போல பிடித்த பிடி விடாமல் தொடர்ந்து வருகின்றாய். கவி போல் பிடி விடாய் கவியே ஆதி, நீ குரங்காகவே ஆவாய். சிவபூஜை பண்றவங்க சொன்னால் சிவபூஜை பண்றவங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் என்று சுகுமாரி விதுமனாகிய கந்தர்வனை பார்த்து சபித்தார். அடுத்த பாட்டு. தீய பாலை யார் தடுப்பார்? தெய்வ மகளிர் மனங்கவரும் காய வாழ்க்கை கந்தருவன் கலையாய் வரைதோர் உளி தருங்கால் தூயதான இமையவரை சூழல் அணுகி வருகின்றான். ஆய காலை ஒரு வைகள் அமலன் வெள்ளத்தடிய வந்தான். தீய பாலை யார் தடுப்பார்? இந்த தீய ஊழலை யார் தடுக்க முடியும்? சிவபெருமானுடைய பக்தியால் தான் தடுக்கலாம். வினைக்கு வினையாம் என்று சொல்லுவது அறிவியல். உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணமன்றே. கைவினை செய்து எம்பீரான் கடல் போற்றுதும் நாவடியோம். செய்வினை வந்தமை திண்டப்பெறா திருநீலகண்டம் என்ற பதியும். இந்த தீமையான போகூழை யார் தடுப்பார்? தெய்வ மகளிர் மனம் கவரும் காய வாழ்க்கை. நல்ல தெய்வ பெண்களின் மனதை கொள்ளை கொள்ளும் உடலை உடைய விதுமன் என்னும் காந்தர்வன், காய வாழ்க்கை காந்தர்வன் கலையாய். கலை என்பது ஆண் குரங்கு என்று பெயர். வரைதோர் ஊழி தருங்கால், ஆண் குரங்கா மாறி மலைகள் தோறும் தெரிந்து கொண்டிருந்தார். தூயதான இமயவரை சூழல் அணுகி வருகின்றான். தூய்மையான இமயமலை பகுதியை சார்ந்து அந்த கந்தர்வன் வாழ்ந்து வந்தான். ஆய காலை அப்படி இமயமலையிலே வாழ்ந்துகிற பொழுது அந்த காலத்தில் ஒரு வைகள்னா ஒரு நாள் அமலன் வில்லத்தடி வில்வமரம் கைமிழில் கணக்கடவுள் காமுறை இருந்த வைமுள் அணி கூவிள மரத்துகளே வல்ல கீழே பாருங்க. பைமிளிர் இலை சருகு பல்லவம் குதித்து மை மெழுகி அன்னம் அது போல மைன கருப்பு கரிய மை பூசியதை போன்ற முகத்தை உடைய குரங்கு. மை மெழுகி அன்ன முகம் மாமுசு என்பது குரங்கு. எழுந்து கை மிளிர் கணக்கடவுள் காமுறை இருந்த இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய வில்வமரத்தின் மேல
வைமுள் அணி குவிழ மரத்துகள் வல்லே. அப்படி அந்த கூர்மையான முள்ளையுடைய அழகிய வெள்ள மரத்திலே இருந்து தூசுகளும் இலைச்சலையும் தளிர்களும் இறைவன் மேல் உதிர்ந்தன. இலை பச்சை இலை, சலுகு அந்த காஞ்ச இலை, தூசு பல்லவம், பல்லவம்னா அதனுடைய கொழுந்து. இதெல்லாம் வில்வ மரத்திலே இருக்கிற சாமி மேல. இந்த வில்வ மரத்துல குரங்கு பாய்ந்தது. குரங்கு பாய்ந்தா சொன்னாதான் இருக்கும். கீழே இருக்கிற சாமியா கீழே குரங்கு அப்படி பாய்ந்தது. அப்படி பாய்ந்த காரணத்தினாலே மரம் ஆட, மரத்தில் இருக்கிற பசுமையான சில தளிர்கள், சில சருகுகள் கீழே அமர்ந்திருக்கிற சுவாமி மேல விழுந்தன. உதிர்ந்த சருகு, 20வது பாட்டு. உதிர்ந்த சருகு அண்ணல் உருவத்தினை மறைப்ப, அதிர்ந்து இடம் இருந்தவள் அதன் அளன்றதனை நோக்கி எதிர்ந்தவர்கள் உயிரறியாய் இறைவன் மெய்யல் முதிர்ந்த சருகார்த்த முசுவுக்கு இது கிளம்பாள். அப்படி வில்வ மரத்தடியில சிவபெருமான் அமர்ந்திருக்க, வில்வ மரத்து மேல இந்த குரங்கு, ஆண் குரங்கு தாவி பாய்ந்த காரணத்தினாலே மரத்திலே இருக்கிற சருகு முதலையான இறைவனுடைய உருவத்தை மறைத்தாங்க. அந்த அளவுக்கு வில்வ மரத்தில இருந்து பசும் தளிரும் இலையும் சருகு உதிர்ந்தன. அண்ணல் உருவத்தினை மறைப்ப அதிர்ந்திடம் இருந்தவள், அதிர்ந்திடம் இடப்பக்கமாக இருந்த அம்மை அதனை கண்டு அலன்றதனை நோக்கி, அம்மை அதை பார்த்து எதிர்ந்தவர்கள் உயிரறியாய் எதிர்த்தவர்கள் வெள்ளத்தற்கரிய ஆற்றலுடைய எதிர்ந்தவர்கள் உயிரறியாய் இறைவன், யார் இறைவனை தெரிந்து வருகிறார்களோ அவர்கள் பிழைப்பதற்கு அரிய ஆற்றலை உடைய இறைவன். மெய்யின் முதிர்ந்த சருகு, அந்த இறைவனுடைய மெய்னா உடம்பு, திருவுருவத்தின் மேல் சருகு ஆர்த்த முசுவுக்கு, சருகை உதிர்த்த அந்த குரங்கை பார்த்து இது கலந்தாள். என்ன கூற போகிறாள்? அடுத்த பாட்டு. மாதுபுரி சாபமும் மறந்து உலகநாதன் சோதி உருவில் சருகு துண்ணப்பனை செய்தாய். நீதி கொடு சாபம் இது நீங்கும் போது மோது முசுவின் முகம் உனக்கு அமைக என்றார். முதல்லையே சும்மாறி விட்ட பாவம் உடம்பு போல மறுபடியும் கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம அந்த குரங்கு என்ன செய்தது? கீழே சாமி இருக்கிறார் நினைப்பில்லாம இந்த குரங்கு மரத்துல ஏறி ஆடிச்சு. அதை பார்த்து அந்த அம்மா சொன்னா, மாதுபுரி சாபமும் மறந்த. ஒரு காலத்துல நீ பூவெடுக்க போன சுகுமாரியை பார்த்து விரும்பினாய், குரங்கு போல தொடர்ந்து பிடிச்சதால உனக்கு நீ குரங்காவாய் என்று சுகுமாரி சாபம் கொடுத்தாள். மாதுபுரி சாபம், சுகுமாரி இட்ட சாபத்தை மறந்து உலகநாதன், உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சோதி உரு இறைவனுடைய ஒளி பொருந்திய இந்த திருவுருவத்தின் மேல் சருகு துண்ண வினை செய்தாய். சருகெல்லாம் மேல நிறையும்படி நீ தொழில் செய்தாய். வினைனா தொழில். நீதி கொடு சாபம் இது நீங்க வரும்போது
அந்த சுகுமாரி குரங்காக போட வேண்டும் என்று இட்ட சாபம் நீங்க வருகிற பொது மோது முசுவின் முகம் உனக்கு அமைக. அப்படி அந்த உடம்பு பூரா குரங்கு ஆக என்று சுகுமாரி விட்ட சாபம் நீங்க வருகிற பொழுது உன்னுடைய குரங்கு முகம் உனக்கு நீங்காது அமைக என்று உமாதேவி அப்படி அதை பார்த்ததும் சாமி இதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு. அதெல்லாம் எந்தெந்த ஆன்மா என்னென்ன அந்த வெறுப்பு கொள்ளுகிறதோ அதற்கு ஏற்ப அந்த வினையை நீக்கக்கூடிய பரம்பொருள் நம்ம சுவாமி. அதை பார்த்தார். அடுத்த பாட்டு 22. வண்ண உரை கேட்டு மணிகண்டன் அருள் செய்வான் பெண்ணரசியாரை இது பேசி முடிகின்றாய். உமாதேவியினுடைய வண்ண உரை கேட்டு இது போல உமாதேவி சொன்னதை கேட்டார். வண்ணம்னா அழகான உரை. அந்த உரையை கேட்டு மணிகண்டன் நஞ்சை உண்டு தேவர்களை காத்த சிவபெருமான் மணிகண்டனாகிய இறைவன் அருள் செய்வான். அவன் என்ன செய்தான்? பெண்ணரசியாரை இது பேசி முடிகின்றாய். உமாதேவியை ஆகிய பெண்ணரசியை பார்த்து நீ இப்படி கோபிக்கின்றாயே. முனிதெல்லாம் கோபம் அர்த்தம். குரங்கிற்கு அருள் செய்யும் பொருட்டு பெண்ணரசியாகிய நீ இப்படி கோபிக்கின்றாயே. இந்த வில்வமரை என்ன சிறப்பு தெரியுமா? எண்ணறிய தீவினையும் ஈறு செய்யும் வில்வமரம். இந்த வில்வ இலை என்ன செய்யும்? எண்ணறிய தீவினையும் ஈறு செய்யும். இந்த வில்வ மரம் கணக்கில்லாமல் தீய வினைகளை செய்திருந்தாலும் கூட அந்த வினைகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வில்வ மரத்துக்கு உண்டு. எண்ணறிய தீவினையும் இரு செய்யும் வில்ல நன்ன எமது என் உருவம் நல்வினை செய்தன்றே. அந்த மரத்தின் கீழ் நாம் அடைந்ததும் நல்ல அருளை செய்வதற்காக வில்வ மரத்தில் எழுந்தருளி இருக்கிற திருமூர்த்தியை கும்பிடுவது நல்லருளை நாம் பெறலாம். வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது கணக்கில்லாத தீய வினைகளை அழிக்கிற ஆற்றல் வில்வ மரத்துக்கு உண்டு என்று சிவபெருமானே உமாதேவி பெண்ணரசியாகிய உமாதேவி. அது ரொம்ப அருமையா அந்த சுவாமி சொல்லுகிறார். மணிகண்டன் அருள் செய்வான். யாருக்கு அருள் செய்தான்? அந்த குரங்குக்கு அருள் செய்யும் பொருட்டு மணிகண்டன் அருள் செய்யும் பொருட்டு பெண்ணரசியாரை இது பேசி முடிகின்றாய். பெண்களுக்கெல்லாம் மங்கையரசியாராக இப்படி கோபிக்கலாமா? கணக்கில்லாத தீயவனைகளை அழிப்பது வில்வமரம். அம்மரத்தின் கீழ் நாம் அடைந்தது நல்வினை செய்தன்றே. நல்ல அருள் செய்வதற்காக அன்னதொரு நல்வினை அடுத்த திறன் நோக்கி இன்ன முசுகுக்கு இறமை இந்து உலகமெல்லாம் தன்னிகர் இல்லாத ஒரு சக்கரனடாத்த மன்னிய வரம்பல வழங்க இசைவுற்றாம். அத்தகைய நல்ல அருளை கொடுப்பதற்காக நாம் இந்த மரத்தின் கீழே அன்னதொரு நல்வினை அத்தகைய நல்ல அருள் இந்த குரங்குக்கு இப்பொழுது கிடைக்க போகும். இன்ன முசுபிக்கு இந்த குரங்குக்கு இறமை தந்து, இறமைன தலைமை தலைமை தந்து உலகமெல்லாம் தன்னிகை இல்லாத ஒரு சக்கரம் நடாத்த இந்த உலகமெல்லாம்
ஆட்சி செய்யும் தன்னோடு ஒப்பில்லாத பெருமையோடு வாழ பல வரங்களை மன்னிய வரம் பல வரங்களை கொடுக்க நாம் எண்ணியுள்ளோம், விருப்பம் கொண்டுள்ளோம் என்று உமாதேவி இடத்தில வில்வ மரத்தின் அடியில் அமர்ந்த சிவபெருமான் கூறினார். வரம் பல வழங்க இசைவுற்றார். வேட்டை உரி வேடன் எழு வேங்கை இணை எஞ்சி நாட்டம் அயராது நனி வெல்ல நமது உச்சி போட்டு உயர்கதிக்கண் அவன் புக்கது அறியாள்கள். 24வது பாட்டு. ஏட்டை உரணி வெகுழல் என்று கையமைத்தான். ஒரு காலத்துல வேட்டையாடுவதற்காக ஒரு வேடன் வந்தான். அப்பொழுது அந்த வேடனை கொல்லுவதற்காக ஒரு வேங்கை புலி அவனை துரத்தி கொண்டு வந்தது. ஒரு காலத்துல வேட்டையாடுவதற்கு ஒரு வேடன் வந்தான். ஒரு வேங்கை புலி அந்த வேடனை கொன்று திங்க வேண்டும் என்று கொண்டு வந்தது. அப்படி வந்த உடனே இந்த வேடன் வில்வ மரத்து மேல ஏறிக்கொண்டான். சாயங்கால நேரம், அன்னைக்கு சிவராத்திரி. அந்த வில்வத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. இவன் மேல ஏறிக்கொண்டானா புலி கிளையே சுத்திட்டு இருக்குது. ஒரு சமயம் மரத்து மேல ஏறினவன் தூங்கிட்டான்னு இங்க கீழே விழுந்துருவானா இல்லையா? புலி அவனை கொண்டு போடும். அதனால அவன் என்ன செய்தான், தூங்காம இருப்பதற்காக ஒவ்வொரு வில்வமா கீழே பிரிச்சு 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 போட்டான். மரத்துல இருக்கிற வில்வத்தை என்ன செய்தா, ஒன்னொன்னா பிச்சு 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 போட்டான். அப்படி கீழே போட்ட வில்வம் தளிர் வில்வ மரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்து மேல விழுந்தது. அப்படி தூங்காமல் இருப்பதற்காக வில்வ இலையை போட்ட காரணத்தால் அந்த வேடனுக்கு நாம் சிவலோக பதவியை கொடுத்தோம், உயர் கதி அவனுக்கு அளித்தோம். அப்படி அந்த உயர்கதியை பெற்றது உனக்கு தெரியாதா தாயே? நீ துன்பம் உண்டாகும்படி நீ கோபிக்க வேண்டாம் என்று உண்மையை அமைதிப்படுத்தினார். 24வது. வேட்டை உரி வேடன் எழு வேங்கையினை அஞ்சி, வேங்கை புலிக்கு பயந்து கண்ணுறங்காமல் இருக்க நாட்டம் அயராது. நாட்டம் நாடுதலால் நாட்டம், நாட்டம் பொலிந்திலங்கு நெற்றியத்தான் நனி வில்லம் நமது உச்சை. நனினா மிகுதி என்று பொருள், நல்ல என்று பொருள் ரெண்டும். நமது உச்சி போட்டு, நமது உச்சியின் மேல அந்த இலைகளை தெரியல, அப்படி போட்ட காரணத்தினால் உயர் கதிக்கண் அவன் பூக்கது அறியாய்கள். அவன் பெரிய உயர்ந்த கதியை பெற்றான். கதியில உயர்ந்த கதி எது தெரியுமா? சிவகதிதான் உயர்ந்த கதி. அந்த சிவகதியை கொடுப்பவன் சிவகதி நாயகன். உயர் கதிக்கண் அவன் பூக்கது அறியாய்கள். ஏட்டை உற நீ வெகுழல். ஏட்டைன துன்பம். நீ துன்பம் உண்டாகுமாறு நீ கோபப்படாதப்பா. உண்மையை பார்த்து சிவபெருமான் கூறினார். நீ வெகுழல் என்று கையமைத்தான். அப்படி நீ கோபப்படாத என்று கையமைத்தான் என்ற அளவில இன்றைய வகுப்பு. இன்னொரு
பாடம் படிச்சு முடிச்சுருவோம். மங்கை உமை கேட்டு மகிழ் கூர்ந்து அருள் வழங்க அங்கரும் மம்மன அழைத்து உலகமெல்லாம் துங்க முசுகுந்தன் எனத் தோன்றி அரசாழ்கே 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 என்று ஓங்கு வரம் நல்கி உமையோடு அவள் மறைந்தான். உமாதேவி கேட்டு மகிழ்ந்து அருள் வழங்கினார். மங்கை உமை கேட்டு சுவாமி சொன்னார் கேட்டு மகிழ் கூர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி அருள் வழங்க அங்கனரும் மம்மன அழைத்து அழகிய கண்ணோட்டத்தை உடைய அந்த சிவபெருமா வருக உலகம் எல்லாவற்றையும் துங்க முசுகுந்தன் என தோன்றி உலகம் எல்லாவற்றையும் முசுகுந்தன் என்ற பெயரோடு 25வது பாட்டு அரசாழ்க அரசு ஆழ்வாயாக என்று ஓங்கு வரம் நல்கி அடுத்த பக்கம் என்று உயர்ந்த வரத்தை கொடுத்து ஓங்கு வரம் நல்கி உமையோடு அவன் மறைந்தான். உமாதேவியோடு அங்கிருந்து மறைந்தார் என்று முசுகுந்தன் என்ற பெயரோடு குரங்கே நீ அரசாழ்வாய் என்று இறைவன் வரம் கொடுத்தார் என்ற அளவில் என்னுடைய வகுப்பை ஐயா சிவாய சித்தம்பலம். மாமரை முனிவர் வாழ மரகத வல்லியோடும் பாமதி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க. தாமரை கண்ணுதல் நடனம் வாழ்க. ஓமனு நீதி வாழ்க.